மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே పాపము మరణము నరకము పేయో భయందు నడుంగిడ జయం సిరందో. పాపము మరణము నరకము పేయో భయందు నడుంగిడ జయం సిరందో. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் இந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக. பிரித்துக்குரியவர்களை இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், அங்கே வந்து இறங்குனீங்கன்னா பம்மல் மெயின் ரோட்டில் ஷேர் ஆட்டோ நிறைய போகும். முத்தமை நகர் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு அதில் இறங்குங்க. சியோன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். சகோதரர் மங்களராஜ் பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பான ஏற்பாடுகளை பல வருடங்களாக செய்து வருகின்றார்கள். சகோதரர் கண்மணி சாலமோன் அவர்கள் மாதந்தோறும் சிக்கன் விருந்து எல்லாருக்கும் அவர்களே செய்து கொண்டு வராங்க. சகோதரர் தினேஷ் நல்ல ஆராதனை நடத்துகிறாங்க. நிறைய பேர் அங்கே எர்மீன், சாந்தகுமார், நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நீங்களும் கூட வந்து அங்கே வந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். தனித்தனியாக உங்களுக்காக அடியார் ஜெபிப்பேன். அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதலும் இருக்கிறது என்று நான் தொடர்ச்சியாக அறிவித்து விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய தரிசனம். ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போட்டு இல்லை சாப்பாடெலாம் கொடுத்து நாம் வந்து எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக அன்போடு நான் நினைக்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8வது அதிகாரம் 49வது வசனம். இவர் இப்படி பேசி கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உங்களுடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். அப்பொழுது இயேசுவை கேட்டு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஏசப்பாவை கூட்ட அவசரமாக வராரு ஏவிரு ஜெபாலய தலைவர். அவருடைய ஒரே ஒரு மகள் வியாதியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. பரவழியில் அந்த பெரும்பாலும் ஸ்திரீ தொட்டதுனால ஏசப்பாவுடைய வல்லமை புறப்பட்டு போகுது, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. ஏசு யாருன்னு கேட்காரு, ஒருத்தரும் இல்லைங்கிறாங்க. ஆனால் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த லேடி நடிக்கிட்டு வராங்க, தான் ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் ப்ரீஷியஸ் மினிட்ஸ் ஆர் லாஸ்ட். உயிர் போயிட்டுருக்குது. அவசரமாக அவங்க போயிட்டுருக்க நேரத்தில் இந்த லேடி குறுக்கால வந்ததுனால ஆண்டோடைய அட்டென்ஷன் டைவெர்ட் ஆனதுனால நிறைய டைம் கன்சியூம் ஆகுது. அதனால் அங்கே அந்த உயிர் போயிடுது. அப்போ அந்த செய்தி சொல்லப்படுது, இன்னொன்று டோன்ட் பாதர் ஹிம், அவரை ஏசப்பாவிட்ட நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, அங்கே அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அந்த செய்தி வருகிறது. அப்போ அந்த ஜெபாலய தலைவனுடைய மனது எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும். ஏசப்பா அப்பவுமே வந்திருந்தா ஒருவேளை என் மகன் மறிச்சிருக்க மாட்டா, ஏதாவது ஜோம்னி சரியாக இருக்குமே. அவர் பதறியிருப்பார். அவருடைய உணர்வுகளை ஆண்டவர் புரிந்து கொண்டவராக, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, நான் வாரேன், என்ன சரியாயிரும் சொல்லி சொல்லுவேன். நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப இந்த எவிரு மாதிரி ரொம்பவும் ஆத்திரமாக அவசரமாக ஆண்டுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான், நமக்கு தான் அந்த அவசரம் தெரியும். பண தேவைகள் வரும்பொழுது எவ்வளவு அவசரமாய் பணம் தேவைப்படுது நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் யாராவது வியாதியாக இருக்கும்போது சுகம் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது வந்து நமக்கு தான் தேவைப்படும். தூங்காமலே நம்ம இருப்போம்னா தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தான் தெரியும். விரைவாக ஆண்டவர் வரணும்னு நம்ம நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு ஆண்டவர் வர தாமதமாகி விடுகிற பொழுது நாம் பதறி நிற்கின்றோம். எவிருவை போல நாம் கதறி நிற்கின்றோம். ஐயோ, தாமதமாகிவிட்டதே, தாமதமாகிவிட்டதே. தாமதமாக நம்முடைய மனது துடிக்கின்றது, நம்முடைய மனது பதறுகின்றது, நமது மனது கதறுகின்றது. ஆனால் யார் அதை புரிந்து கொள்வார்கள்? ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் சில நேரங்களில் பறந்து போகும். ஒரு 5 நிமிஷம் லைட்டானா உள்ளே விட மாட்டாங்க. பல ஆயிரங்கள் எடுத்த டிக்கெட்டு வேஸ்ட் ஆயிரும். அங்கே போய் எத்தனையோ ப்ரோக்ராம் வச்சுருப்போம், எல்லாம் கேன்சல் ஆயிரும். பதறுவோம், ஐயோன்னு சொல்லி நம்ம பதறுவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அது புரியாது. நீங்கள் லேட்டாக வந்தீங்க போங்க அப்படின்ட்டுருவாங்க. பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலே பதறி கொண்டு இருக்கலாம். இது எவரு மாதிரி ஆண்டவர் சீக்கிரம் வந்துட மாட்டாரா? சீக்கிரம் ஒரு அற்புதம் நடந்துடாதா? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா? இந்த வியாதி நீங்கிடாதா? என் கடன் பாரம் நீங்கிடாதா? என் பிரச்சனைகள் மாறிடாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா? நீங்கள் ரொம்ப அவசரத்தில் ஆத்திரத்தில் நீங்கள் இருக்கலாம். அன்றைக்கு எவ்விரு இடத்துல சொல்கிறார், வேண்டாம் ஆண்டவரை போக சொல்லியிருக்க, முடிஞ்சு போச்சு எல்லாம், இனி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுது.
அவர் பதறி போய் நிற்கிறார். எவீர் வந்து பதறி போய் கதறி போய் நிற்கிறார். இன்னைக்கு இதே போல அநேகர் பதறிட்டு நிற்கிறாங்க. பிள்ளைகளுக்காக பதறிட்டு நிற்கிறாங்க, பிசினஸ்க்காக பதறிட்டு நிற்கிறாங்க, பண தேவைகளுக்காக பதறி போய் நிற்கிறாங்க. என்ன செய்வோம்னே தெரியலையே, நேரம் ஆயிடுச்சே, ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நிற்கிறாங்க. அவர்களுக்காக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. பயப்படாத. செய்தி வந்தவுடனே ஆண்டு சொல்றாரு, அப்பா எவீர் நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உன்னுடைய மகளை என்னால் ரட்சிக்க முடியும், சுகப்படுத்த முடியும் நீ நினைக்காத, தவறு. அவன் இறந்து போனான், இப்பொழுதும் என்னாலே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவராயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு ரூல் வச்சுக்கிட்டு இன்னைக்குள்ள அதான் முடியும் நம்ம நினைக்கிறோம். நம்ம சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த நிலைமையிலும் உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியும். யார் உன்னை கைவிட்டாலும் என்னாலே உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த குழப்பங்கள் நடந்தது என்று நினைக்கிறேன். தாமதமாகி அங்கே அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்துவிட்டது. அப்படி ஆனாலும் ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும். தாமதமானாலும் ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும். திருமணமாவதற்கு பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் ஆண்டவராலே திருமணம் செய்து வைக்கவில்லை, ஒரு அற்புதம் செய்ய முடியும். குழந்தை செல்வத்தை கொடுப்பதிலும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எத்தனையோ வருடங்களாகி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவராலே கொடுக்க வைக்க முடியும். கவர்மெண்ட் ஜாபை கிடைக்கட்டாலும் இன்னொரு வடிவத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை விட அதிகமான பணத்தை கொடுக்க முடியும். நம்ம நினைக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்னு நம்ம நிறைய நேரங்களில் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். இல்லை, அதெல்லாம் விட எத்தனையோ மடங்கு பெரிதான ஆசீர்வாதங்களை கர்த்தராலே நமக்கு தர முடியும். நம்ம இவ்வளோத்துக்குள்ளே தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த வேலையை கொடுத்தாதான், இவ்வளோ செஞ்சாதான், இவ்வளோ தந்தாதான். இல்லை, இதெல்லாம் விட எத்தனையோ மடங்கு அதிகமாக ஆண்டவராலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். என்னோட எவ்வளோ பேர் பணி புரிகிறாங்க, இல்லைன்னா எவ்வளோ பேர் இந்த பூமியில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க, இல்லைன்னா வேலைக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த பணத்தை வைத்து ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இவ்வளோ வருமானம், இவ்வளோ செலவு திட்டமிட்டு நடத்துகிறாங்க. ஒரு சிலர் சைடில் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு பிளான் பண்ணி அவங்க வாழ்கிறாங்க. நானும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற இந்த உன்னதமான ஊழிய பணியை செய்கிறபடினாலே, ஆண்டவருக்காக இரவு பகலும் ஓடுகிறபடினாலே, சம்பளம் ஒரு பக்கம் வந்தாலும் ஆண்டவர் ஊழியத்தின் மூலமாக தேவைகளை சந்திக்கின்றார். ஊழியத்தின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கின்றார். அநேகருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கின்றார். முதியோர் இல்லத்தை நடத்தும்படியாக, லாபம் இல்லாவிட்டாலும் அதை தொடர்ந்து நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த சம்பளங்கிற ஒரு சின்ன ரிங்குல என்னை கொண்டு ஆண்டவர் விடலை. இதை வச்சுதான் நீ வாழணும்னு ஆண்டவர் என்னை வைக்கல. ஆண்டவர் அதையெல்லாம் தவிர்த்து எத்தனையோ முறை யார் மூலமாக வந்து அவர் உதவி செய்பவராக, அவர் நடத்துபவராக ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு போறார், அதிசயமாக நடத்திட்டு போறார். கர்த்தர் நித்தமும் நடத்துவார் எனப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நித்தமும் அவர் நடத்திக்கிட்டே இருக்கார், நித்தமும் அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். எப்ப எவர் நீ பயப்படாத, ஒன்றும் கெட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். வீட்டுக்கு போவோம். எதுக்காக இப்போ ஆண்டவர் வராருன்னே தெரியாது. ஆனாலும் எவரும் கூட போறார். போனா அங்க என்ன நடக்குது பாருங்க. வீட்டுக்கு வந்த பொழுது எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடலை கண்டு, அல்லாதீங்கள், அவள் மரித்து போகல, நித்திரையா இருக்கிறாய் என்றார். அவள் மரித்து போனா என்று அவள் அறிந்தவர்கள் அவரை பார்த்து நகைச்சாங்க. ஏசப்பா ஒருத்தராலும் புரிஞ்சு கொள்ளவே முடியல. முதல்ல எவராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பிள்ளை 12 வயசு ஆகுது, சின்ன பிள்ளை, ஒரே ஒரு மகா, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்ல, யாரையும் பார்த்து நீங்கள் அழ வேண்டாம், அவள் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு போய் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமுடைய தேவன். அவர் இன்னும் சில நிமிடங்களில் இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப போகிறார். அதனால் அவர் இவங்க ஏன் அழவே தேவையில்லாமல் அழணும்னு சொல்லிட்டு நீங்கள் அழாதீங்க, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறார். ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸு பார்த்தீங்களா, அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவங்க ஓடி சிரிக்காங்க, அவரை பார்த்து நகைச்சாங்களா. அங்கே அவள் இறந்து போனான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தவங்க இப்போ சிரிக்காங்க. அப்போ அது ஃபேக் டீயர்ஸ் தானே, க்ரோக்கடைல் டீயர்ஸ் தானே, அது உண்மையான கண்ணீர் இல்லையே. உண்மையான அழுதுட்டு இருக்கவங்க திடீர்னு சிரிப்பாங்களா, ஒருத்தரை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்களா? அது எப்படி ஒரே நிமிஷத்தில் மாற்ற முடியும்? மாற்றவே முடியாது.
அவங்களுக்கு நல்லது செய்யணும் ஆண்டவர் நினைக்கிறார். அழாதீங்க, அவள் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க மேலே இறக்கம் கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் போகிறேன்னா அவங்க பார்த்து சிரிக்காங்க. சில நேரங்களில் நம்ம யாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்போம்னா அவங்க நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அவங்கள நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒன்றும் இருக்குது, பிரச்சனை வரக்கூடாது, அவங்க எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ண போவோம். ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய போனோம், அவங்க பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. அருமையை கொடுத்து அநேக நேரங்களில் சிறுமியை வாங்கினது உண்டு. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் அவங்க சிரிச்சதை கண்டு வருத்தப்பட்டாங்களா? அவருக்கு வருத்தப்படவே இல்லை. எல்லாரும் வெளியே போய் சொல்லு, பேரு யாக்கோபு யோவான் வா, அந்த அம்மா அப்பா வாங்க, கதவு போட்டுங்கன்னு சொல்லி அவர் உள்ளது. யாரெல்லாம் சிரித்தாங்களோ அழுதாங்களோ அவங்களாம் தூர போக சொல்லிடுறாரு. அவங்களெல்லாம் பிரிச்சுட்டு இருப்போம். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னோட்டி உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரிக்கணுமோ அவங்களாம் பிரிச்சிருங்க. அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. யார் அவங்க வாழ்க்கையை விட்டு தூர தள்ளணுமோ, இந்த மாதிரி ஆஃப் பேக்டு அரை வேக்காடுகளாக இருக்கிறவர்களே உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூர போக சொல்லுங்கள். ஜெபத்துடைய மகிமையை அறியாதவர்கள், ஏசப்பாவுடைய மகிமையை அறியாதவர்கள், ஏசப்பாவுடைய மரியாதையை கிண்டல் செய்பவர்கள், பரியாசம் செய்பவர்கள், ஊழியக்காரர்களை பரியாசம் செய்பவர்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்திருங்க. அவங்க ஆஃப் பேக்டாக இருக்கிறாங்க. அவங்கள இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் பெற முடியாது. அவங்கள தூரப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பெண்ணை எழுதுற தலித்தா கூமி கையை பிடிச்சி தூக்குறாரு. அவங்க இருந்தால் சிரிச்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அம்மா அப்பா ஒரு வேளை ஏதாவது நடந்துருமான்னு ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. பேதுரு யாக்கோபு யோவானை எப்பவுமே ட்ரெயின் பண்ணுறாரு, அதனால் அவங்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க. இயேசு தலித்தா கூமி சிறு பெண்ணை நீ எழுந்துரும் கையை பிடிச்சி தூக்குறாரு. அவன் அப்படி தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரி அப்படியே எந்திரிச்சிடறான். பல நாட்களாக வியாதிப்பட்டு உயிருக்கு போராடி செத்து போன பிள்ளை இவர் கையை பிடிச்சி தூக்கின உடனே ஐ டெல் யூ எங்கள் கெட் அப் அப்படின்னு சொன்ன டக்குன்னு அந்த பிள்ளை எந்திரிச்சிருது, உயிரோட வந்துடுது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆண்டவர் ஒரு சடப்பொழுதுல ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. வியாதியை சுகமாக்க முடியும். வியாதி முத்தி செத்து போயிட்டா, இப்பவும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. உயிரோட அந்த பிள்ளை எந்திக்கிறார். சாப்பாடு ஏதாவது கொடுங்க. தாய் தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இயேசு எவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வம். ஒரு செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் எனக்கும் உங்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவராலே கூடாதா? நிச்சயமாய் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்து கிடக்கிற உங்கள் அவயங்களை உயிரோடு எழுப்புவார். மரித்து கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிரோடு எழுப்புவார். மரித்து கிடக்கிற வருமானங்களை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். மரித்து கிடக்கிற உறவுகளை மறுபடியும் எழுப்புவார். நண்பர்களை மறுபடியும் கொண்டு வருவார். கூட்டங்களை மறுபடியும் கொண்டு வருவார். கஸ்டமர்ஸை மறுபடியும் கொண்டு வருவார். தேவன் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே காண்கிறோம். கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தாரா? பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த எவிரு எனப்பட்ட ஜெபாலய தலைவனுக்கு அற்புதத்தை செய்தது போல, மகளை உயிரோடு எழுப்பியது போல உங்களுக்கும் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். அதுக்காக தான் இந்த அடியார் மூலமாக அந்த செய்தியை கொடுத்திருக்காரு. அவரை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அவர் இருக்கிறார். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆண்டரை அனுமதிக்காதீங்க, அங்கேயே பிடிச்சு வைக்காதீங்க. அவர் எவ்வளோ பெரியவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, எங்களை வாழ்க்கையிலே நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாங்களோ உங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு வாழ்கிறோம். பதறி போய் நிற்கிறோம், கலங்கி போய் நிற்கிறோம். ஆத்திரம் அவசரம்னு சொல்லி நாங்கள் சொல்லி எதிர்பார்த்து செய்யலை. இனி இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இனி இந்த ஆண்டு வந்து என்ன வரட்டா என்ன, நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நாங்கள் சண்டை போட்டு கிடக்கிறோம். ஆனால் பயப்படாதப்பா மகனே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த நிலைமையில உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி எவருக்கு சொன்னவர், எங்களுக்கும் அதே வார்த்தையை சொல்லுகிறேன். நாங்கள் விசுவாசமாக இருக்கணும். கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்தால் என்ன, அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்தால் என்ன, டாக்டர்ஸ் இனி முடியாதுன்னு சொன்னா என்ன, இனி உங்கள் பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி உங்கள் பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி குடிப்பழக்கத்தை விட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனுக்கு அந்த போதை பழக்கத்தை ரொம்ப அடிமையாகி போயிட்டான், இனி there is no turning backன்னு சொன்னான். எல்லா நிலைமையிலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஐயா. மரித்து போன சிறு பிள்ளையே உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் அப்பா, நீங்கள் எவ்வளவு பெரிய வல்லமை, இயேசுவின் நாமத்தை எவ்வளவு வல்லமை இருக்குது, அதை புரிஞ்சு கொள்ளாதனால தான் இன்றைக்கி எங்களுக்கு 1000 கவலைகள், 1000 வருத்தங்கள், 1000 துன்பங்கள், துயரங்கள். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட உடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் புறப்பட்டு செல்லட்டும்.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். முக்கியமாய் தள்ளாடுகிற பிள்ளைகள், அவஸ்திரத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வியாதி வந்து விட்டதே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு அது கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், நோய் தொற்றுகள் மறையட்டும். வியாதியினாலே பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து ஏசப்பாவுக்கு சாட்சிகளாக நிற்க உதவி செய்யுங்க. உலகமே தூங்குது, என்னால் தூங்க முடியலையே. எல்லாரும் சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியலையே. எல்லோரும் நடக்கிறாங்க, நடக்க முடியலையே. வேலைக்கு போக முடியலையே, சம்பாதிக்க முடியலையே. ஐயோ, இதை நம்பி இருக்கிறவங்களை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், அவசரமாய் பணம் தேவைப்படுகிறதே, வார்த்தைகளை தாங்க முடியல, கடன்காரர்கள் பேசுகிற வார்த்தைகள், சொல்கிற வார்த்தையை தாங்க முடியல என்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தரும். அற்புதமாய் கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க. ஏசப்பா நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவர் வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுக்கிற அத்தனை ஏசப்பா பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இயேசுவே, ஆண்டவரே தோத்திரம் ஐயா. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகள், நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அறிமுகப்படுத்துகிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியவர்களை அழைத்துட்டு வாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய காலங்கள் நினைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.